ஒரு அதுதான் நான் என் ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொமோஷன் பண்ணும்போது சொல்லுவேன், ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ ஒரு டீசரோ ட்ரெய்லரையோ இந்த படம் பார்த்தே ஆகணுன்ற இன்ட்யூஷன் நம்ம ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தினா தான் ஆடியன்ஸ் வருவான். மற்றபடி அது அவனுக்கு அது இம்பேக்டாக இல்லைன்னா அவங்க அது கடந்து போயிடுவாங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து அவென்யூஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. அந்த அவென்யூஸை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதான் மேட்ரு. முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர் கொடுத்துருந்தோம், அப்புறம் தூர்தர்ஷனில் ஒளி மொழியில் சாங் கொடுத்தோம், அதுக்கப்புறம் முதல் முறையாக சன் டிவி வந்தப்போ சன் டிவியில் சாங் கொடுத்தோம், அதுக்கப்புறம் சேனல் ஜாஸ்தி போது மியூசிக் சேனல்ஸில் மியூசிக் கொடுத்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோஷன்றதெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு மக்களோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன? மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், ஓலா, ஊபர். சாப்பிட்றது வீட்டில் சாப்பிட்றத விட மார்னிங்கில் ஸ்விக்கியில் எழுந்துச்சு காஃபி குடிக்கிறவங்க ஜாஸ்தி. ஸ்விக்கி, ஜெப்டோ, ஜொமேட்டோலேருந்து இருக்காங்க. ஸோ இந்த ஆப்லலாம் படத்தை பற்றிய ப்ரொமோஷன் பண்ணால் இன்னும் போய் ரீச் ஆகும். ஸோ அதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது தான் இப்போ நான் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது போய் இன்னும் நீ காலையில் போய் நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது ஓலா போட்டு அதை ட்ராக் பண்ணுற இடத்துல அங்கே ஒரு 20 செகண்ட்ஸ் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இம்பேக்ட் வருது. ஸோ மக்களோட ஃபோக்கஸ் என்ன, எது அதிகம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதுதான் என்னோட பார்வை.